அனைவருக்கும் வணக்கம். எனது கற்பனை சிறுகதை எண் 10. ஒரு காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் நண்பர்களாக இருந்தாங்க. அந்த காட்டில் நிறைய பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு மற்ற மொபைல் பயன்பாடுகளோடு இருந்தாங்க. ஒரு நாள் முயல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது ஆமை வைத்த ஸ்டேட்டஸில் ஒரே ஒரு வெள்ளை பேஜாக இருக்கிறது. அதுபோன்று ஆமை வைத்த ஸ்டேட்டஸில் வெள்ளை பக்கமாக இருந்தது. ஆனால் யாரும் அதற்கு சாட் செய்தோ அல்லது கால் செய்தோ ஆமையிடம் ஏன் ஸ்டேட்டஸில் வெள்ளை பக்கமாக வைத்திருக்கிறாய் என்று கேட்கவில்லை. ஆனால் முயல் மட்டும் தன் நண்பனான ஆமையிடம் ஏன் மொபைல் ஸ்டேட்டஸில் வெள்ளை பக்கமாக வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறது. அதற்கு ஆமை சொன்னது, முயலாரே, அது உன் மனது போல் வெண்மை. அதனால் நீ மட்டும்தான் என்னிடம் கேட்டிருக்கிறாய், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஏன் வெண்மையாக வைத்திருக்கிறாய் என்று வெள்ளை பக்கமாக வைத்திருக்கிறாய் என்று கேட்டாய். அதற்கு மீண்டும் ஆமை பதில் சொன்னது, முயலாரே, அது உனது மனம் போல் தூய்மையானது. அதனால் தான் நான் உண்மை பக்கத்தை வைத்திருக்கிறேன். மேலும் நீ மட்டும்தான் என்னை கேட்டாய் என்று கூறுகிறது. நன்றி, வணக்கம். இந்த 10 சிறுகதைகளையும் கேட்ட யூடியூப் வாசிகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது ராக மாளிகா இசைக்குழுவின் சார்பாக உங்கள் நண்பன் செந்தில் ராஜா.